அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சரிமிலா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் ஃப்ரை ரைஸ் தான் பார்க்க போகிறோம். எக் ஃப்ரை ரைஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துங்க. நான் 2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பாதி அளவு தண்ணியை கொதிக்க வச்சா போதும். நல்லா கொதி வரட்டும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் சேர்த்துங்கன்னா உங்களுக்கு ரைஸு நல்லா ஒட்டாமல் வரும். நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். எல்லா ரைஸையும் சேர்த்துக்குங்க. நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், செக் பண்ணி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். ரொம்ப வெந்துட்டா குழஞ்சிடும். ஃப்ரை ரைஸ்க்கு ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் வடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டு ஆற வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா ரைஸ் ஆறிடுச்சுன்னா நல்லா ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. இப்போ முட்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் 6 முட்டை சேர்க்குறேன். இப்போ 6 முட்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். முட்டையை ரொம்ப தூளாக நுணுக்காமல் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக முட்டையை ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ முட்டை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குங்க. பாருங்கள், வறுத்து எடுத்தாச்சு. அதே கடாயிலே நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஃப்ரை ரைஸுக்கு கொஞ்சம் ஆயில் கூடவே சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு கப் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். எல்லாம் மெலிசா துருவி சேர்த்துருக்கேன். இப்போ சின்னதாக கட் பண்ண ஒரு கப் கேரட் சேர்த்துக்குங்க. ஒரு கப் பீன்ஸ் சேர்த்துக்குங்க. எல்லாம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு ஃப்ரை ரைஸுக்கு வெஜிடபிள் ரொம்ப வேக வேணாம். கொஞ்சம் லைட்டாக வெந்தாவே போதும். நம்ம தண்ணிலாம் சேர்க்காம எண்ணெயிலே லைட்டாக வெந்தால் போதும்.
1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்குங்க. இன்னொரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதிலே வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துட்டா போதும். இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு வந்தேன். நல்லா உதிரியாக ரைஸு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப வேக வச்சுட்டா குழஞ்சிடும். சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. அதான் உங்களுக்கு ரைஸ் நல்லா உடையாமல் வரும். இப்போ வறுத்து எடுத்த முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா சூப்பராக பொலன்னு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே கொஞ்சோண்டு பெப்பர் தூவிக்கலாம். பெப்பரை தூவி விட்டு கிளறி விட்டு இறக்கிடுங்க. ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கு 65 ரெடி பண்ணிக்கலாம். இல்லைனா கேபேஜ் மஞ்சூரியன் ரெடி பண்ணிக்கலாம். நான் வெஜிடபிள் மஞ்சூரியன் ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பரான காம்பினேஷன், நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரிமிலா ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.